பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேச போறேன். ஸோ இது உங்க எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் இதுல கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள், அப்புறம் இன்னும் God is teaching us டே பை டே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். ஸோ நான் என்னோட பாஸ்ட் வச்சு லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டிக்கிங் ஆன் டு பாஸ்ட். நம்மளோட பாஸ்ட் நடந்த கெட்ட விஷயங்கள், நம்மளை ஏமாத்தினவங்க இல்லை நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், நம்மளை டீக்ரேட் பண்ணவங்க, நம்மளை தப்பா பேசினவங்க, நம்மளுக்கு நடந்த ஒரு மோசமான விஷயம், நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது, இந்த மாதிரி நிறைய பாஸ்ட். எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு டார்க்கஸ்ட் பாஸ்ட்ன்றது இருக்கதான் செய்யுது. அது அவங்க ஏதோ சைல்ட்ஹுட் டேஸ்லயோ ஏதோ ஒரு டைம்ல அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு இருக்க அந்த மெமரி பார் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல ரொம்பவே நெகட்டிவா போகுது. என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இட் இஸ் ஸ்பாயிலிங் அவர் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நம்மளுக்கே தெரியாம சப்கான்ஷியஸா நம்ம நம்மளோட ப்ரெசன்ட்டையும் ஃபியூச்சரையும் இதை பத்தி யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி அதுக்கேற்ற ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறது விஷயங்களே சில நேரங்களில் பண்ணாமல் போயிடுறோம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஆர் ஸ்டக்கிங் அப். சில நேரத்தில் நம்மளால அந்த பாஸ்ட்ல இருந்து வெளியே வர முடியல. நம்ம உடனே ஆண்டோட ஹெல்ப் கேட்குறோம், ஆண்டவர் நம்மளை டெலிவர் பண்ணுறாங்க, நார்மல் லைஃப்குள்ளே போகிறோம். பட் திரும்ப ஏதோ ஒரு ஞாபகமோ இல்லை ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு மனுஷங்களை பார்க்கும்போதோ நம்மளுக்கு திரும்ப அந்த பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த பாஸ்டுக்குள்ளே இருக்கிறத யோசிச்சு நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேன்ற கில்ட் ஃபீலிங், அதுக்கப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்னொரு விஷயம் நம்ம பிடிச்சவங்க விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு சோர்வு, இனிமேல் என்ன லைஃப். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை டக்குன்ட்டு தாக்கிடுது. நம்ம அதில் என்ன ப்ரேயர் பண்ணி அதில் டெலிவர் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்து ஆண்டவர்கிட்ட ஜம்ப் பண்ணி அதை விட்டு விடுவிச்சு போயிருப்போம். பட் ஆஃப்டர் ஈவன் மேபி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட சில நேரங்களில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்மளை பார்க்குற மாதிரியோ நினைக்கிற மாதிரியோ வந்துருச்சுன்னா நம்ம திரும்ப அதுக்குள்ளே போய் அந்த சேட்னஸ்குள்ளேயே டுவெல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இட் இஸ் த மேஜர் வெப்பன் யூஸ்ட் பை த எனிமி டு ரெசிஸ்ட் அவர் ஃபியூச்சர் அப்கிரேடேஷன். நம்ம இந்த மாதிரி பழைய விஷயத்த யோசிக்கிறது பிசாசு கொண்டு வர ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். ஏசப்பா கிட்ட எப்போ நம்ம நம்மளோட பாவத்தை அறிக்கை செஞ்சிடறோமோ அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளுக்கு புது வாழ்க்கை தானே கொடுத்துருக்காரு. அப்படி எல்லாமே புதுசாக இருக்கும்போது நம்ம ஏன் திரும்ப பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு நடந்த விஷயங்களை பற்றி எதுக்கு நம்ம யோசிக்கிறோம்? எதுக்கு அந்த தாட்ஸ் நம்மளுக்கு திரும்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது? சில நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம், நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கோம், ஓகே இதெல்லாம் இனிமேல் நம்ம என்ன பண்ணாலும் இனிமேல் இந்த விஷயங்கள்லாம் மாற போகிறதில்ல. ஸோ இதை பற்றி நம்ம யோசிச்சு எந்த ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விஷயமும் நம்மளுக்கு நடக்க போகிறதில்ல. ஸோ லெட் இட் கோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் நம்மளோட ஹார்ட் இல்லை, நீ ஊண்டாயிருக்க, உனக்கு பெயின் இருக்குது, ஸோ அந்த விஷயம் உன்னை பெயின்ஃபுல் ஆக்கிருச்சு, அவங்க உன்னை காயப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஹார்ட் அக்செப்ட் பண்ணிக்க மறுக்குது. ஏன்னா அது நம்மள ஓவர் திங்கிங்குள்ளே கொண்டு போகுது. ஸோ நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கிறோம். பழசில் இருந்துச்சா நம்ம அப்படி இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காதே, நம்ம அந்த ஒரு விஷயங்கள் மாற்றி இருக்கலாமேன்னு லோ செல்ஃப் எஸ்டீம்குள்ளே போகிறோம். ஸோ இந்த 3 விஷயம், நெகட்டிவ் தாட்ஸு, இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங், கில்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படியே முடக்கி போட்டுருது. நம்மளை அதுக்கு அடுத்த லைஃப்பை நோக்கி நம்மளை போக விடாமல். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு பயம் கொண்டு நம்மளால் திரும்ப முன்னேறவே முடியாதபடிக்கு இந்த பழைய தாட்ஸு, பழைய விஷயங்களுக்குள்ளே நம்ம இன்னும் இருக்கும்போது அதை நம்மளை ஸ்ட்ரக் அப் பண்ணி வச்சிருது. பட் God has a glorious future for us. ஆண்டவர் நம்மளை இங்கே படைச்சதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை நோக்கி நம்ம ஓடக்கூடாதுன்றதுக்கு தான் Satan is bringing so much problems and finally he wants to drag our soul into the hell. But நம்ம ஆண்டவர் புது வாழ்வு தரேன், உனக்கு நித்திய ஜீவன் வச்சிருக்கேன், உனக்கு நல்ல ஃபியூச்சர் வச்சிருக்கிறேன், உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்கிட்ட கேளு, நான் பண்றேன், நீ ஃபர்ஸ்ட் என்ன மட்டும் தேடு, என்கிட்ட அன்பு செலுத்து, சுத்தி இருக்கிறவங்ககிட்ட அன்பு செலுத்து, இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. பட் அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. we are struggling in that at some time. ஏதோ ஒரு டைம்ல தான் நான் சொல்றேன். அடுத்து நம்ம வெளியே வந்துடுறோம், பட் திரும்ப அந்த லூப்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வாட் we can do about this? நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாரு. நம்ம பாவிகளா இருந்த போய் நம்மளை நேசிச்சாரு. இப்போ நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஸோ
He is ready to make us holy. நம்மளை ஹோலியான பாதையில் நடத்துறதுக்கும் நம்மளை உயர்த்துறதுக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். நம்மளோட இருதயம் ஒத்துக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சாத்தான் போடுற ஒரு குட்டி தாட்டை கூட நம்ம டக்குன்னு அந்த தாட்டை விட்டு ஓவர் கம் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது பிசாசனுடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தையோ இல்லை ஆண்டவர் நம்மளுக்காக நல்ல ஃபியூச்சர் வச்சுருக்கான்ற விசுவாசமோ நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, யோபுவோட லைஃப் பார்க்குறோம். He lost everything. Even he was good and loyal to God, he lost every single thing. But what God did, அப்படியே யோபுவை போக விடலை. ஆண்டவர் வந்து he repaid everything in double to him. அவர் இழந்து போனதுக்கு ரெட்டத்தனையாக எல்லாத்தையும் அவருக்கு திரும்பி கொடுத்தாரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்ம வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம். நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ இழந்ததை திருப்பி கொள்வா, நான் மறுபடியும் உன்னை உயர்த்துவேன், ரெட்டத்தனையாக உன்னை உயர்த்துவேன். இப்பெல்லாம் ஆண்டவர் வந்து நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறாரு நம்மளுக்கு. பிகாஸ் காட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பிளெஸ் us. அது வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸ், ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. பட் நம்ம அதுக்குள்ளேயே இன்னும் டுவெல் ஆகிக்கிட்டு நம்ம பாஸ்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு 4-5 ஸ்டெப் எடுக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும். நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம், இன்னும் என்னோட பாஸ்ட்டை பற்றி நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன்னா என்னால் எப்படி எந்திரிச்சு ஒரு வேலை பார்க்க முடியும்? சுறுசுறுப்போடு ஆண்டவருக்காக உற்சாகத்தோடு என்னால் எப்படி வேலை பார்க்க முடியும்? அது பண்ணால் தான் ஆண்டவர் என்ன உயர்த்த முடியும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்அப் பண்ணுறது தான் இந்த பாஸ்டாக இருக்குது. ஸோ காட் இஸ் வில்லிங் டு ரீபே அஸ் எவ்ரிதிங் தட் வி ஆல் லாஸ்ட். நம்ம லைஃப்ல எவ்வளவோ லாஸ் பண்ணியிருக்கலாம், அது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப கொடுப்பாரு. இந்த உலகத்துல இல்லாட்டினாலும் ஆண்டவர் நம்மளுக்கு நித்தியமான வாழ்க்கையில நம்மளுக்கு ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அப்படின்னு வாக்கு இருக்கு. ஸோ காட் வில் ரீபே. நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கலாம். நான் ஏன் இப்படி போய் ஏமாந்துருக்கணும், நான் போய் ஏன் இந்த விஷயத்தில் விழுந்திருக்கணும், இல்லை எனக்கு பிடிச்சவங்க ஏன் என்னை விட்டு போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா நான் ஏன் அப்படின்னு அந்த கொஷின் இருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஃப்யூச்சரில் ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் தெரியும். இது வந்து நிறைய பேர் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சாட்சி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆண்டவர் வந்து ஏன் இதை பண்ணார் என் லைஃப்பில் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும்போது, இஃப் யூ கனெக்ட் தீஸ் போத் we will understand, ஓகே இதுக்காக தான் ஆண்டவர் இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் we will exalt God. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், துதிப்போம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அப்படியே நம்ம விழுந்து போய் நம்மளோட பாவத்தினால விழுந்து போயிருந்தோம், இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்தோம்னா கூட அதையும் ஆண்டவர் வந்து மீட்டு நம்மளுக்கு மறுவாழ்வு தர்றதுக்கும் ஆண்டவர் வந்து ரெடியாக இருக்காரு. ஹி இஸ் நாக்கிங் டோர் ஃப்ரம் அவுட் சைட். வி ஹாவ் டு அலோ ஹிம் இன் டு அவர் ஹவுஸ். ஸோ நம்மளோட இருதயத்துக்குள்ளே ஆண்டவரை வர சொல்லிட்டு ஆண்டவருக்கு இருதயத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறபடி எல்லாம் கேட்டு அவரோட சத்தத்தை மட்டும் காதில் கேட்டுட்டு அவர் சொல்கிற வழியிலேயே நடந்து போகும்போது he will exalt us at some point of time. So we need to wait and trust on God at any time. எந்த மாதிரியான போராட்டம் வந்தாலும் நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு அவரை நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். God bless you all.